மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் தியானத்துக்கு ஆதாரமாக யாத்திராகம் 40ஆம் அதிகாரம் 34 38 வசனங்களை தியானிக்கலாம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. Exodus 40:34-38. Then the cloud covered the tabernacle of meeting, and the glory of the Lord filled the tabernacle. And Moses was not able to enter the tabernacle of meeting, because the cloud rested above it, and the glory of the Lord filled the tabernacle. Whenever the cloud was taken up from above the tabernacle, the children of Israel would go onward in all their journeys. But if the cloud was not taken up, then they did not journey till the day that it was taken up. For the cloud of the Lord was above the tabernacle by day, and fire was over it by night in the sight of all the house of Israel throughout all their journeys. ஆம் பிரியமானவர்களே, இதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். மோசே தேவன் சொன்ன வேலைகளையெல்லாம் செய்து முடித்தார் என்று நாம் நேற்று தியானித்தோம். அது நிமித்தம் தேவனுடைய மகிமை நிரப்பினது. அந்த மகிமை என்ன செய்ததாம்? தேவனுடைய வாசஸ்தலத்தை முழுவதுமாய் நிரப்பினதினால் ஆசாரியர்களே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அந்த மகிமை அவ்வளவு பெரிதாக இருந்ததா. அப்புறம் என்ன நடந்தது? தேவனுடைய வாசஸ்தலம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே மேகம் வந்து நின்றதா. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது என்ன நடக்கிறாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட ஆரம்பிக்கிறார்களா. மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பார்களா. இந்த சம்பவம் எதை காண்பிக்கிறது? அவர்களை முழுமையாய் கர்த்தருடைய ஆவியானவரே நடத்தினார். அவர்கள் மத்தியில் நிலை கொண்டிருந்த ஆவியானவர் மேகம் என்ற அடையாளத்தை கொண்டு அவர்களை வழி நடத்தினார். மேகம் எழும்பும்போது அவர்களும் எழும்பி நடப்பார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் ஆவியினால் நடத்தப்படும் ஒரு வாழ்க்கை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Romans 8:14. For as many as are led by the Spirit of God, these are the sons of God. இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் ஒரு அடையாளத்தை நான் உணர உதவி செய்யுங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஆவியினுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள ஒரு மேகம் எழும்பினது. அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு அவர்களை கொண்டு சென்றது. இன்றைக்கும் கூட எங்கள் வாழ்க்கையும் ஆவியினால் நடத்தப்பட கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் சொன்னதை செய்து முடித்து தேவ மகிமையை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர்தான் நடத்த வேண்டும் அப்பா. எங்கள் சுயமோ எங்கள் அனுபவமோ மற்றவர்களோ எங்களை நடத்தக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. அப்பா, நீர் நடத்துகிறதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கீழ்ப்படியும் கர்த்தர் கிருபை தார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகம் எழும்பும் பொழுது அவர்கள் பிரயாணத்தை
தொடருவார்களே. மேகம் எழும்பாதிருந்தால் காத்து கொண்டிருப்பார்களே. அப்படியாய் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு அடி கூட நாங்கள் எடுத்து வைக்காதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இந்த வரும் நாட்கள் எல்லாம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.